ஹலோ மேடம், என்ன நீயும் அர்ஜுனும் பயங்கர ரொமான்ஸ் ஆமா? இதான் லைஃப் கேஆர்வி. சீக்கிரமா அவனை கல்யாணம் பண்ற வழிய பாரு. நோ இட்ஸ் பட் மாஸ்க் போறேன் அங்க போறேன்னு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. So just go marry him, okay? அனிதா யூலஸ். மாசனோட ட்ரீம் 2024 மாசுக்கு போக போறேன். தாயே பிச்சை போடுமா சார்? தட்டை எல்லாமே நீங்க சூப்பரா பிச்சை எடுக்கிறீங்க சார். பி சீரியஸ். ஓகே சார். அம்மா தாயே பிச்சை போடுமா? என்ன இது சூப்பரா இருக்குன்றான். காலங்காலமா அம்மா அப்பான்னு சொல்லி தான்டா பிச்சை எடுக்கிறாங்க. சரி கதைக்குள்ள வருவோம். தாலி கட்டிக்கிறதுக்கு நம்ம கேஆர் விஜயா ரெடி ஆயிட்டா. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உள்ள வந்து அனிதா ஃபுல் கன்ஃபியூஷன் பண்ணிட்டா. இவன் வாழ்க்கையில விதி ரொம்ப ஓவரா விளையாடுது. இதெல்லாம் விடுங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேரக்டர் உள்ள என்ட்ரி ஆக போகுது பாருங்க. அது குடுக்குற டார்ச்சர் மட்டும் பாருங்க. ஓகேவா? உடனே எத்தனை ஆஸ்கருக்கு அனுப்புறீங்க? ஆபீஸ் போற டைம் ஆகுது. இருங்க இந்த வரேன். ஆயினீங்களா இல்லம்மா? ஓ அதான் ஏனி. என்னடா என்ன பார்த்தா அயன்காரி மாதிரி உனக்கு தெரியுதா? ஐயோ நீ அயன் உமனாச்சே. எப்படி இருக்க? ஏன் வந்த? எதுக்கு வந்த? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளறற? அது நீ வருவேன்னு தெரிஞ்சா மறைக்க வேண்டியதை மறைச்சு தொடங்க வேண்டியதை என்னது மறைக்க? எங்கடா அவன்? அது அவ உள்ள போன் அடிச்சாலும் எடுக்க ஏக்கா இருக்கா? போ மாட்டேங்க. அக்கா நான் கூட்டறேன். இரு ஏக்கா. நீங்க ரெண்டு பேத்துக்கு வழக்கமா இருப்பீங்க போ. கருப்புசாமி அக்கா நான் பொறுப்பு. என்னடா அது வீடெல்லாம் இப்படி கந்தரகோலமா கிடக்கு? ஆமாக்கா. எழுப்பி விடுறா. எழுப்பி விடு. அதை எழுப்புறேன். டேய் அங்க என்ன பாக்குற நீ? டேய் எந்திரி. அர்ஜுன் எந்திரி. அம்மா நீ கேர்வி எங்க? யாரா யார்? அதே நீ கேராமா சாப்பே. யார் அந்த கேர்வி? அது விஜயன், கேர் விஜயன் என் ஃப்ரெண்ட். ஆமாக்கா அவன்தான். அங்க வர குடிச்சிட்டு பாட்டில் வச்சிட்டு இருக்கா பாரு. அதானே பார்த்தேன். என் பையனுக்கு பழக்கலாம் இல்லையே. வாங்கி கொடுத்து பாரு குடிப்பான். என்னது? அது சரி என்ன இங்க சடனா? என்னடா மறந்துட்டியா? டீனர்ல இருக்கிற நம்ம மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு சீமந்தம். சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆவு. சீக்கிரம் ரெடி ஆறேன். போக்கா நீ. ஏய் என்ன சட்டை தம்மா தூண்டு இருக்குது? அதுக்கு பேரு டாப் கிராப். ஆமாக்கா இப்ப இதுதான் ஃபேஷன். இப்படி இழுத்து இழுத்து விளையாண்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல ஃபேஷன். டேய் இத போட்டு வாடா அவனுக்கு அழகா இருக்கும். ஐயா அம்மா மாமா குளிச்சு ரெடியா டைம் ஆகுதுல. நீ முதல்ல ரெடி ஆவு. போக்கா. மாமா எங்க மாமாவா? டேய் அதத்தானே நான் ஓட்ட கேக்குறேன். அக்கா கையில மாடிச்சு உன்னை உப்பு கொண்ட போறேன். நான் வரேக்கா. எங்க போனாவா? ஹலோ சொல்லு அர்ஜுன். எங்க சொல்லாம கொள்ளாம போனேன். காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள் வேற வருது. பாண்டிச்சேரியில இருக்கேன். என் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெடிடேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றானா. ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன். சரி ஓகே. எனிவேஸ் நீ கிளம்புன நல்லதா போச்சு. நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா? ஏய் அப்படிலாம் இல்லை. திடீர்னு அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. சரி எப்ப சென்னை வர? லிசன் அர்ஜுன், ஐ கான்ட் ஸ்பீக் ரைட் நவ். I'll call you back in the evening. Bye. ஏய் விஜி ஏன் கட் பண்ணிட்டா? தம்பி நில்லுங்க. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நீங்க யாரோ எவரோ நினைச்சிட்டு இருந்த கடைசியில சொந்தக்காரா இருக்கீங்களே. அதை விடுங்க. அர்ஜுன் எப்படி இருக்காப்ல? இன்னும் அவனை திட்டிட்டு இருக்கீங்க. அப்பப்போ பிளாக் பண்றது இல்ல. ரிலீஸ் பண்ணிடுறீங்களா? இந்த பாருங்க, ஜில்லுன்னு மோர் குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க, ஜில்லுன்னு பீர் கூட சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி கொள்ளு எக்கான கூட தொடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரி சட்டம் மட்டும் போடல, பேரையும் வச்சிட்டேன். என்ன பேர் தெரியுமா? காளை. சின்ன காளை. நல்லா இருக்கா? சூப்பர்னு சொல்லுங்க. சின்ன காளை நான் வந்துட்டேன். ஐயா பைத்தியம். அர்ஜுன் Hi Arjun.
ஹாய் நீங்க பார்கவி வார் கும்பகோணம் பக்கத்து வீடு மறந்துட்டியா? ஹே டாகி ம் என்ன மாடல் மாதிரி ஆயிட்ட? ஏன் நாங்கெல்லாம் மாடல் மாதிரி இருக்கக்கூடாதா? ஹே நம்ம பார்த்து ஒரு 10-12 வருஷம் இருக்கும்ல? அதுக்கு மேலே இருக்கும். யா அம்மா சொன்னாங்க நீங்க பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு. ஆமா ஆனா அப்பாக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீ எங்க ஒர்க் பண்ற? ஐம் ஒர்க்கிங் இன் ஆர்பிஐ. ஓ நைஸ். ஆஃபீஸ் சிப்காட்ல இல்ல? அர்ஜுன் ஆ. ஆண்டி தான் உன்னை கேட்டாங்க. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அது சரி, பார்கவிக்கு தான் மாப்பிள்ளை கிடைச்சிச்சா? எங்கக்கா அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால மாப்பிள்ளையும் அமைய மாட்டேங்குது. அதேதான் இங்கேயும். எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சரி, பார்கவி என்ன ராசி? அம்மா பெரியப்பா கூப்பிடுறாங்க. விட்டா பேசிட்டே சரி, இருப்பாங்க. நான் உன்கிட்ட அப்புறம் வரேன், பேசுறேன். bye. பாப்போமா? Bye, aunty. வரேன். வரேம்மா. ஊர் இடத்துல எங்கேயுமே நான் அசிங்கப்படுத்துறேன். இப்போ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? இதுல என்னடா அசிங்கம்? இந்த மாதிரி நாலு ஃபங்க்ஷனுக்கு வந்தாதான் பொண்ணுங்களை பார்க்க முடியும். பொண்ணை பாருன்னா பொண்ணு என்ன மரத்திலேயா காக்கிது? நீயும் பொண்ணை பார்க்க மாட்டேங்கிற, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற. பட. பார்த்துட்டேன், சீக்கிரம் சொல்றேன். ஹலோ சார், என்ன? சீக்கிரம் வா கிளம்பலாம். என்ன பாண்டியம்மா, ம்? பார்த்து பார்க்காத மாதிரி போற? நீ சீக்கிரம் பேசிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். ம். சரிம்மா, நல்லா இருக்கீங்களா? ஹ, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த பொண்ணு நல்லா இருக்க வேண்டாம்? நீ பாட்டுக்கு போய் நலுங்கு வைக்கிற. மாமாட்ட சொல்ல மறந்துட்டேனே. தாலி இழந்தவங்க நாம போய் நலுங்கு வைக்கலாமா? அதெல்லாம் அந்த காலம் பெரியம்மா. நாம நல்லபடியா வாழ்ந்து பிள்ளை பெத்தவங்க. நீங்களும் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. புள்ள பெத்தா போதுமா? பேர பேத்தி வேண்டாம்? ம்? அம்மாக்காரி மனசார சாமியை வேண்டிக்கிட்டாதான் எல்லா நல்லதும் நடக்கும். பாட்டி எங்க அம்மா சொல்லிச்சா அது கூடயே வச்சுக்க போறேன்னு. அதுவே பாவம் தனியா மெஸ் நடத்திட்டு இருக்கு. அதுகிட்ட போய் நல்லா நின்னா சொந்தக்காரல. அப்புறம் ஏன்டா அவ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? சுயநலவாதிடா அவ. உண்மையை சொன்னா சுடத்தான் செய்யும். இதுவே நானா இருந்திருந்தா நீ கல்யாணம் பண்ணி 2 வயசுல குழந்தை இருந்திருக்கும். வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். வெறுப்பேத்தாத. போடா. மா அந்த கேள்வி பத்தி உனக்கு தெரியாதா? நீ மாமாக்கு எத்தனை பொண்ணு பார்த்துருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் அது இதுன்னு சொல்லி அதையாவது ஒன்று பேசி தள்ளி போட்டு கல்யாணம் நடக்காமல் போச்சு. ஏன் எனக்கே எத்தனை பொண்ணு பார்த்துருக்க? திருமானந்தா சொல்லியிருக்காரு எனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு. நம்புமா. என்னால இனிமே இங்க இருக்க முடியாதுடா. போதும், நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆளை விடுங்க. ஆமா என்ன அவசரம்? ஊருக்கு போய் என்ன போறேன்? சரி வா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். போதும்டா, போதும். நீ அக்காவை பாத்துக்கிட்டதும் போதும், அவன் அம்மாவை பாத்துக்கிட்டதும் போதும். எனக்கு என்ன நல்லா பாத்துக்க தெரியும். ராசி லக்னம் பரிகாரம் பலகாரம்னு ஒரு சிலையை சுத்தினதுக்கு பதிலா ஒரு பொண்ணை சுத்தி இருந்தா கூட எனக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்குமா? மா அது வந்து நீ பேசாத. நான் எங்க போற வர இடத்துல அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு என்ன பழமா ஏக்கா போச்சு. திட்டுற? நான் என்னக்கா பண்ணேன்? ஏக்கா இருக்கா? அவனை நம்பி அவனை விட்டேன் பாரு. ஆட்டோல ஏத்துக்கிறேன். அக்கா ஒரே நெஞ்சுக்கச்சலா இருக்க. இவன் என்ன நேரத்தில் பண்ணிட்டு இருக்கான்? டேய் மாப்பிள, என்னடா சோகமா இருக்க? என் அக்காக்காரி பேசுவதுக்காட அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன திட்டினதே இல்லாமல் மாத்திருக்கோம். அதான் எல்லா கோத்தியும் மேலே காமிச்சிருச்சு. மாப்பிள, அந்த கிளவி ஒரு ஜாமி மாதிரி. ஒரு ஜாமி ஒருத்தரை கடிச்சா அவங்களும் ஜாமி ஆயிடுவாங்க. அந்த ஜாமி எங்க அக்காவை கடிச்சு, எங்க அக்கா என்னைய கடிச்சு, அவ்வளவுதானே? ஆமா, அந்த கேஆர் வீட்டை பேச அந்த பிள்ளை உன் மேல ரொம்ப பாசமா இருக்குடா. பூமியை விட சனி பெருசு, சனியை விட சூரியன் பெருசுன்னு விஞ்ஞானம் பேசிட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அன்புதான் பெருசு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டுவான். நான் சொல்றேன் மாப்பிள, அவ உனக்குன்னு பிறந்தவடா, நீ அவளுக்குன்னு பிறந்தவன். அவளை விட்டுறாதரா. சாப்பிட போமா? ம் என்ன அர்ஜுன், முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது. மனைவி ரெடியா? கிட்டத்தட்ட சார். நீங்கள் ஜாதகம் பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா. ஓ, அந்த ஸ்டேஜா? கொடு. என்னப்பா நோட் புக்கை போட்ட? எனக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க. அடேங்கப்பா, பசங்க என்னையா இருக்கானுங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கன்னடத்து களி இல்லை, விண்வெளியில் பறக்கிற பைங்கிலி சார்.
கட்டத்தில் மட்டுமே தெரிஞ்ச என் எதிர்காலம் அவள் கண்ணில் தெரிஞ்சுது. அவள் நினைப்பே நிலா மாதிரி சார். அது எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே மிதந்துட்டுருக்கேன். இதனால் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போய் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் மட்டும்தான் சார் என் மைண்டில் இருக்கு. ஐவ் ரியலி ஃபாலன் இன் லவ் வித் சார். என்ன சார்? உன் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஐஸ்வர்யம் பொங்கட்டும். தேங்க்யூ சார். வரேன்.